ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடல் கன்னி கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் வரவே முடியல, ரொம்ப ரெயின்னால். இன்றைக்கி தான் ஒரு வழி எங்களுக்கு டைம் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் ரெயினும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நாங்கள் சரின்னு பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வடக்குப்பாளையம் பிரிவில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு இந்த எக்ஸ்போ வந்துட்டு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் இருந்துச்சு நிறையவே. இது வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டருக்கு டனல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. டனல் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே என்ட்ரானோடனே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பாப்பாவை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகலாம் தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா அங்கே கொஞ்சம் ரெயின்னால கொஞ்சம் சேராகவே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பாப்பாவை பார்த்து தான் கூட்டிகிட்டு போனோம். கீழே வந்து ஃப்ளோரில் எதுவுமே இல்லைங்க, மண் மேலே தான் இதை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தான் அதை பார்த்து நடக்கணும். இதாக பார்த்திங்கன்னா டனல் வந்து 200 மீட்டருக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதாங்க அந்த எக்ஸ்போ. நம்மளும் பார்க்கலாம் தான் ஆர்வமாக வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய கலரான ஃபிஷ்ஷஸ், நிறைய விதமான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அண்ட் நீங்கள் யாரெல்லாம் இந்த எக்ஸ்போவுக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்போவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் கடல் கன்னிக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே இருக்குன்னே தெரியல. சரி, அதுதான் தேடி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம தேடிட்டு இருந்த கடற்கன்னி கிடச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அது லேடி தான் வந்துட்டு கடற்கன்னி மாதிரி ட்ரெஸ் போட்டு ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். குழந்தைங்க கூட செம்ம ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. நம்ம பாப்பாவுக்கும் ஹாய் சொல்லி விளையாண்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடற்கன்னி பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு 10 ரூபி பொருளெல்லாம் இருக்கமில்ல, திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி நிறையா ஸ்டோர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. டாய்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நம்ம அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு போனோம். போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் எதில் விளையாடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாங்கள் வந்துட்டு இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நானும் பாப்பாவும் தான் போனோம். பாப்பா உட்கார வச்சுட்டு பக்கத்தில் பிடிச்சிக்கிறத நான் போனேன். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ரொம்பவுமே வைப்ரேட் ஆச்சு இந்த இது. ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். பாப்பா பார்த்திங்கன்னா பயந்தாங்களா என்னன்னு தெரியல. நீங்களே அவங்க வீடியோவில் வந்து ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க. அப்புறம் போக போக வந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அம்மாவும் தங்கச்சியும் போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த கேப்பில் நான் போய் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள் அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க.
டிக்கெட் வாங்கிட்டு. சரி அவங்க ஏறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க ஏறி உட்காந்தோடனே ஓடி போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா. பாருங்கள் எவ்வளோ பயத்தோட தான் என் தங்கச்சி உட்காந்துட்ருக்கா. அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த இது வந்து எங்கள் ஊரில் போட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. பாப்பா பார்த்திங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட விபரீதம் தெரியாமல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் போகக்கூடாதுன்னு சொன்னே வெறி வேறு அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. யாராச்சும் குழந்தை இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்து எல்லாருமே உட்கார்ந்ததுனால ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போக போக தான் இருக்குது. அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அண்ட் நீங்களும் யாராச்சும் இந்த இதில் போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். என்னால் கீழே நின்று வீடியோவே எடுக்க முடியலைங்க. அது அப்படியே என் மேலே வந்து விழுகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் தூரமாக தள்ளி ஓடிட்டோம். நான் எதுவும் மேலே வந்து நம்ம இப்படி சுற்றி கீழே வரும்போது நம்ம மேலே விழுகிற மாதிரியே வருது. ஸோ வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். கிட்ட நிற்கவே முடியல. எப்படி தான் அதில் உட்காந்து விளையாடுறாங்கன்னே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஒரு கேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கேட்காம கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1.25 வயசானதுனால. ஸோ 5 வயசுக்கு மேலே தான் அலோடு போல். அதனால் சரி பாப்பா பார்த்துக்கு ஒரு ஆள் வேணும்னா அம்மா வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான், அப்பா, என் தங்கச்சி 3 பேர் போய் உட்காந்து விளையாடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி கழுத்து வந்து ஒரு மாதிரி ஆயிருமாம்மா சின்ன குழந்தைங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்குமே அப்படி தான் ஆச்சு. ரொம்பவுமே பயமாயிருச்சு. அப்புறம் நிப்பாட்டுங்கன்னு கத்திட்டு எப்படியோ ஒரு வழியாக விளையாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து பார்த்தா இந்த கலர் கண்ணி இருந்தாங்க. ஸோ ஒரே நாளில் 2 கலர் கண்ணி பார்த்துட்டோம் நாங்கள். இவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஜிமிக்கிலாம் போட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஹேரில் பாருங்கள் தண்ணியே பரல, எப்படின்னே தெரியல. ஸோ அவங்க கூட கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா ட்ரீயில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழை வர்றதுக்கு முன்னாடியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோ எண்ணில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.